இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது ஸ்லோக்காவில் நம்ம ஆரம்பிக்கிறோம். இது வந்து டெக்ஸ்ட் 7 பகவத்கீதா சாப்டர் 16 16வது சாப்டர் 7வது டெக்ஸ்ட் பற்றி நம்ம இன்னைக்கு வந்து இந்த விரிவாக வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோமே, ஓகேங்களா? ஸோ பிஃபோர் நம்ம ஆரம்பிக்க முன்னாடி நம்ம வந்து ஒரு வழக்கம் போல் சின்ன ஒரு ரீகேப் பண்ணிடலாம். 1வதுலேருந்து 7வது 6வது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு உள்ள ஸ்லோக்கா வந்து நம்ம போவோம். ஸோ பகவத்கீதா சாப்டர் வந்து தி டிவைன் அண்ட் டெமோனிக் நேச்சர், தேவர்கள் அண்ட் தெய்வீக தன்மையும் அசுரத்தன்மை டைட்டில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1வது ஸ்லோக்காலேருந்து 3வது ஸ்லோக்கா வந்து இந்த சாப்டரில் வந்து என்ன குறிப்பிடுறதுன்னா தெய்வீக குவாலிட்டிஸ் பற்றி, அதை பற்றி இங்கே வந்து அதாவது 26 குணங்கள் இருக்குது. தெய்வீக குணங்கள் வந்து 26 குணங்கள் இருக்குது. ஸோ கிருஷ்ணா வந்து ஒன்றா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதான் அப்புறம் கண்டினியூ வந்து 4வது ஸ்லோக்காவில் வந்து என்ன இருந்ததுன்னா அசுர குணங்கள் பற்றி, அதாவது ஒரு 6 குணங்கள் பற்றி வந்து இங்கே பேசுகிறாரு. ஸோ இந்த 6 குணங்கள் பற்றி பேசினோன்னே அர்ஜுனருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸில் இருக்கார், ஒரு மனம் குழப்பத்தில் இருக்கார். என்ன குழப்பம்னா, இந்த அசுர குணங்கள் இதெல்லாம் கேட்டுட்டோடனே கிருஷ்ணா கிட்ட அவருக்கு வந்து ஒரு குழப்பம். அவருக்கு வந்து என்னதுன்னா, அதாவது நான் போர் துணிக்கிட்டேன்னு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது துரோணாச்சாரியர், அவரோட தாத்தா பீஷ்ம தேவர் எல்லாரும் இருக்காங்க, நான் இவருக்கிட்ட நான் போர் பண்ணுறேன்னு, இது வந்து எந்த குணத்தில் வந்து இப்போ சேரும், நான் அசுர குணமா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு சின்ன டவுட்டு வருது. ஸோ டவுட்டு வந்தோடனே கிருஷ்ணா வந்து உடனே அதாவது 5வது ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணா அங்கே அவர் வந்து ஆன்சர் கொடுக்குறாரு. அதாவது அர்ஜுனா, நீ வந்து அசுரத்தன்மை இல்லை, நீ தெய்வீக குணத்தில் பிறந்தவன். நீ வந்து இதில் வந்து எதுவுமே சேர மாட்டேன். ஏன்னா உன்னோட தர்மப்படி, சக்திரின் தர்மப்படி நீ வந்து சேர. அட் த சேம் டைம் நீ வந்து அந்த தர்மோட என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன், நான் என்ன சொல்கிறேனோ அது பிரகாரம் நீ செய்கிறது. பிகாஸ் ஆஃப் அதனால உனக்கு வந்து இந்த அசுர குணம் வந்து உனக்கு இல்லை, எல்லாமே தெய்வீக குணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அங்கே அவர் குழப்பத்துக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறப்ப ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்குறப்ப அவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டார். ஆனால் ஸ்டில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ மனம் திருப்தி இல்லை. அதே மாதிரி தான் அர்ஜுனருக்கு வந்து கொஞ்சம் மனம் திருப்தி இல்லை, ஒன்றும் உண்மையா இல்லையா அப்படியே இருக்கும்போது தான் நெக்ஸ்ட்டு வந்து 6வது டெக்ஸ்டில் வந்து கிருஷ்ணா வந்து ஒன்றும் விரிவாக 6வதுலேருந்து தான் கிருஷ்ணா வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒன்றும் விரிவாக பேசுகிறாரு, ஒன்றும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறாரு. அசுர குணம்னா என்ன அது சொல்லிட்டு ஒன்றும் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட் வீக் போன வாரம் வந்து நம்ம வந்து 6வது ஸ்லோக்காவில் பார்க்கும்போது என்னதுன்னா, நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, கிருஷ்ணா வந்து 2 கேட்டகரி பிரிக்கிறார். ஒன்று வந்து தேவர்கள் குணம், அசுர குணம். ஓகே, தேவர்கள் எந்த குணம், யார் வந்து தேவக குணம், யார் வந்து அசுர குணம். எந்த மனிதன் வந்து சாஸ்திர பிரகாரமோ வேதங்கள் பிரகாரம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களோட லைஃப்பில், அவங்களோட இதில் வந்து லைஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லாமே இந்த சாஸ்திரம் முன்னாடி அவர் தர்மப்படி அவர் செய்கிறாங்களோ அவங்கள எல்லாமே தேவகள் குணங்கள். அது அப்பாற்பட்டு செய்கிறாங்க, யார் அது எதுக்குறாங்களோ, இது கேட்கலையோ, இது பற்றி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இவங்க எல்லாருமே அசுர குணம். அப்படியே ஒரு 2 கிளாஸில் வச்சுட்டு இதுதான் ஃபர்ஸ்ட்டு வைக்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா வந்து சொல்லிட்டார்ல, 2 பிரிவை இருக்குது, 2 கேட்டகரி இருக்குது. இவங்க வந்து கேட்பாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே, கேட்க மாட்டாங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன இருக்கும். இப்போ அசுர குணத்தில் வந்து இவங்களாம் கேட்கல,
ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும், என்னென்ன அவங்க குவாலிட்டிஸ் ஒன்றும் டீப்பாக வந்து அவங்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 7வது ஸ்லோகம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிராவிருத்தம் ச நிவிருத்தம் ச ஜனானா வித்துர் அசுரா ந சௌச்சம் ந பிச்சாச்சரோ ந சத்யம் தேசு வித்யதே. Translation: Those who are demoniac do not know what is to be done and what is not to be done. Neither cleanness nor proper behavior nor truth is found in them. இது யாராச்சும் தமிழில் வந்து சொல்லியிருக்கலாம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே, இங்கே வந்து கிருஷ்ணா வந்து ஆரம்பிக்கிறாரு. ஓகே, என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு மனிதனோட ஃபர்ஸ்ட்டு என்னதுன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட திங்கிங், அவங்க என்ன நினைக்கிறாரு அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. செகண்ட், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட செயல்பாடுகள், அவங்களோட செயல் வந்து என்ன செய்கிறாங்க அதை பற்றி இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் இங்கேயே சொல்லிட்டார். நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆன்சர் என்னது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரியும், அசுரன்கள் என்னது, தெய்வர்கள் என்னது தெரியும். ஸோ இப்போ சம் டிவோட்டிஸ் வந்து கொஞ்சம் புதுசாக வந்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸு இருக்கும். ஸோ நான் உனக்கு கொஞ்சம் விரிவாக இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக அதை சொல்லியிருக்கேன். இப்போ தேவர்கள் குணம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். இந்த வேதங்கள்லாம் எல்லாமே கரெக்டாக கடைப்பிடிக்கிறது தான் இவங்க தேவர்கள் குணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அசுரத்தன்மை வந்து அவங்களுக்கு வந்து இந்த எந்த எப்படி சொல்கிறது, இந்த சாஸ்திர விதைமுறைகள் வந்து அவங்களாம் கேட்கவும் மாட்டாங்க, அல்லது பற்றி நம்பிக்கையும் இல்லை. எல்லாம் ஒரு அசுரத்தன்மையான குணங்கள் தான் இவங்ககிட்ட இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அசுரன்னு சொல்லும் போது நம்ம படத்தை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டரோ, பெரிய இந்த சாமி படத்தெல்லாம் பார்க்குறாக்கா நிறையா அந்த பல்லுங்களாம், கூர்மையான பல்லுங்க, ரொம்ப பார்க்குற கொஞ்சம் அசிங்கமாக அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அது பார்த்தோடனே நமக்கு தெரியும், ஓ இவங்க அசுரன். மனதில் கிரீடம்லாம் வச்சாக்கா ஓ இவங்க தேவர்கள், அந்த மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து அசுரங்களும் தேவர்களும் மனிதனில் இருக்கிறது சொல்கிறாங்க. படத்தில் பார்க்குற போது நமக்கு அந்த அவங்களோட ஃபீச்சர்ஸில், அவங்களோட பாவத்தில் இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் மனிதன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், தெரியாது. எல்லாமே நல்லா பார்க்குறது ரொம்ப தெய்வீகமாக, அது என்ன எல்லாம் அந்த குட் குவாலிட்டிஸ், நல்லா அந்த தேவர்கள் மாதிரி இருந்த ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியை பார்க்கும்போது நல்லா நமக்கு தோணும். ஆனால் உழுக்குலேருந்து நம்ம போய் ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் இது என்ன டைப்புன்னு நமக்கு. ஸோ நிறைய வாட்டி நம்ம வந்து ஏமாந்துருப்போம், உன்னை பார்த்தாக்கா நான் நல்லவனாக இருக்கேன், ஆனால் செய்கிற வேலைலாம் வேறு மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்கே கிருஷ்ணா வந்து அசுர குணம் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அது என்னதுன்னா, முதல்ல இவங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியாது.
இவங்களுக்கு வந்து நல்லது கெட்டதுன்னு தெரியாது. செகண்ட் வந்து இவங்களுக்கு சௌச்சம், சுத்தம் இல்லைன்னு தெரியாது. அவங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க. ஓகே. மூணாவது அச்சாரம், இவங்களுக்கு நல்ல ஒரு குணங்கள் வந்து இவங்களுக்கு இருக்காது. 4வது சத்தியம், இவங்களுக்கு வந்து இவங்க வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே இவங்க வந்து ரொம்ப பொய் ரொம்ப பேசுவாங்க. ஒரு ஒரு ஜென்வின்சி இவங்களுக்கு இருக்காது. ஒரு ஜென்வினான ஒரு பர்சன் இவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ 4 இருக்குது. ஓகேங்களா. முதல்ல வந்து அவங்களுக்கு தெரியாது எது ரைட்டு எது ராங்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே. பிராவித்தம் நீர்விருத்தம், எது வந்து கரெக்டு எது ராங்னு இவங்களுக்கு தெரியாது. 2வது வந்து சௌச்சம், இவங்களுக்கு வந்து க்ளீன்னஸ் இருக்காது, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. உடலையும் சரி மனம் அளவு பை ஹார்ட் கூட இவங்க வந்து க்ளீனாக இருக்க மாட்டாங்க. 3வது வந்து ஆச்சாரம், அவங்க நல்ல ஒரு குணங்கள் இருக்காது. 4வது வந்து சத்தியம், இவங்க வந்து ரொம்ப ஒரு ஜென்வினாக ஒரு பர்சன் இல்லை. ஓகேங்களா. ஸோ 4 குணங்கள். ஸோ இந்த 4 இருக்குது. ஓகேங்களா. இந்த 4 பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுது, ஏன் வந்து இந்த அசுரங்கள் ஓகே ஏன் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குணங்கள் எப்படி இது வந்து வருது, எப்படி வந்து எங்களுக்கு வருது, இது வந்து நம்ம போட இதில் நம்ம பார்த்துட்டோம். ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, ஏன்னா அவங்களோட இந்த விதிமுறைகள், சாஸ்திரமோட விதிமுறைகள் பற்றி அவங்க வந்து தெரியாது. ஒன்று அவங்களுக்கு வந்து அது ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பேர் நம்பிக்கையும் இல்லை. கேட்கலாம் என்ன அது இப்போ வந்து இது ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தானா? அது உண்மைதான். நீங்கள் ஏன்னா நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு கைட்லைன் இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஒரு ரோட்டுக்கு வந்து எப்படி ஒரு கைட்லைன் இருக்கோ, நீங்கள் வந்து இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது, இங்கே தான் நிற்கணும் இங்கே தான் நிற்கக்கூடாது மாதிரி நம்மளோட இந்த வாழ்க்கையை வந்து நடக்கிறதுக்கே ஒரு சிவிலைஸ்டாக ஒரு வந்து போகிறதுக்கே அதுக்கு வந்து ஒரு செர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செயற்கை மூலியமாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களை எல்லாம் அந்த தெய்வீக குணம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதில் ஏதாச்சும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலே கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து அந்த அசுரத்தன்மை வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணும், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஃபாலோ த சாஸ்திரம், ஜஸ்ட் ஃபாலோ த வேதிக் ஸ்கிரிப்சர். இதுதான் அதோட மெயின் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த இந்த கலியுகம் வந்து எவ்வளோ ஒரு ரொம்ப டிகிரேட்டாக ரொம்ப மோசமாக எங்கே போகுதுன்னா, நம்மளுக்கு வந்து பாருங்க, கிருஷ்ணர் ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. உங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நல்லது கெட்டது நமக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது தெரியணும்னா, நம்ம சின்ன வயசில் வந்து அம்மா அப்பா என்ன சொல் அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு குருவாக இருப்பாங்க நம்மளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க. செகண்ட் வந்து குரு, நமக்கு டீச்சர், நம்ம ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மோரல் பாடம், சீவிக் பாடம், தமிழ் அதெல்லாம் இருக்கும், அது நல்லது கெட்டதான் சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் வந்து இங்கே ஓவரால் வந்து போட்டார், உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. எதனால் தெரியலன்னா, உங்களுக்கு வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு அங்கே போட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நம்ம சமுதாயத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஆன் அவங்களோட திங்கிங்கு, அவங்களோட பர்சனல் எப்படி சொல்கிற ஒரு பர்சனல் கான்ஸ்பிரசி, ஒரு தியோரியில் வச்சு தான் இது வந்து நல்லது இது கெட்டது இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு, இப்போ ஒரு வீட்டில் வந்து சொல்கிறாங்க, அம்மா நீ வந்து இந்த மாதிரி சட்டெல்லாம் நீ போடாத, ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, இதெல்லாம் போடாத, இதை கெட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வீட்டில் போனாக்கா அது கொஞ்சம் மாடர்னான வீடு, அதாவது போங்கம்மா இது நம்ம வந்து இது நம்மளோட வாழ்க்கை நம்மளோட வீடு, இப்போது இதெல்லாம் என்ன கெட்டது இருக்கா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ நீ சுதந்திரமாக இரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரெண்டுமே பார்த்தாக்கா ரெண்டு வேறுபாடான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், வேறுபாடான ஒரு தாட் ப்ராசஸ் அங்கே இருக்குது. ஒன்று சொல்கிறாங்க இது ரைட்டு, ஒன்று சொல்கிறாங்க தப்பு. ஏன் அந்த மாதிரி நடக்குது? ஏன்னா அங்கே தான்
சேர்த்தாக்கா பார்த்தாக்கா அங்கே தான் வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குது? அவங்களுக்கு வந்து நினச்சிப்போம், இது என்னோட புத்திக்கு வந்து என்னோட இன்டெலிஜென்ஸ் படி இது வந்து தப்பு, இது வந்து இல்லை, அந்த மாதிரி அவங்களே செல்ஃபாக வந்து அவங்களே அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே அஸ்யூம் பண்ணி தான் அவங்களோட லைஃபை நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ அசுர குணங்களை இருக்கிற மனிதன் வந்து இவங்க இப்படி தான் அசம்ஷனில் தான் அவங்க போவாங்க. இது வந்து ஃபுல்ஸ். ஆச்சாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களாம் முட்டாள்கள், மூடர்கள், மூதா. ஏன்னா உங்களோட எல்லாம் இந்திரியங்களும் சரி, உங்களோட இன்டெலிஜென்ஸும் சரி, அறிவும் சரி, எல்லாமே பெர்ஃபெக்டான இல்லாத ஒரு சென்ஸ் நமக்கு இருக்குது. உங்களோட பெர்ஃபெக்ட் லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணோன்னா உங்களோட இம்பர்ஃபெக்ட் சென்ஸில் வச்சு நீங்கள் எப்படி வந்து தீர்மானம் பண்ண முடியும்? ஓகேங்களா? அது வந்து ஒரு பெரிய ஒரு ஓட்டை அங்கே வந்து வந்துருச்சு. ஓகே, பெரும்பாலும் இந்த கலியுகத்தில் வந்து பார்த்தாக்கா பெரும்பாலும் எல்லாரும் முக்கால்வாசி இப்போ வந்து நம்பர்ஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து நடக்குது. இதெல்லாம் ஏன்னா இம்பெர்ஃபெக்டான ஒரு கான்ஷியஸ் வச்சுக்கிட்டு பெர்ஃபெக்டான ஒரு லைஃப் வந்து அவங்க வந்து லீட் பண்ணணும்னு அவங்க இருக்காங்க. இது எவ்வளோ ஒரு கவலையான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி இதுதான் ரைட்டு இதெல்லாம் ராங்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே எங்கே போய் முடியும்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிக் நைட் மேலே தான் நீங்கள் போய் முடியும், ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் நீங்கள் போய் முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம நல்லா ஆராய்ச்சி பார்த்தாக்கா இதெல்லாம் எங்கேருந்து நம்மளுக்கு வருதுன்னா, இந்த அசம்ஷன் சொல்கிறேன்னு இது வந்து எங்கேருந்து எப்படி இந்த அசம்ஷன்லாம் வருதுன்னா, ஃபுல்லாக பார்த்தாக்கா பெற்றோர்கள்லாம் வருது, பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஒரு மனிதன் நம்ம பார்த்துட்டு இவனாடா இப்படி இருக்கா, இவனா இப்படி தண்ணி அடிக்கிறான், இதுன்னு சொல்கிறது நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட நபர் தான் பார்க்கணும். ஆனால் அவனுக்கு தூண்டுறது, அவனுக்கு எப்படி இது வந்துச்சு, ஏன் இதெல்லாம் பண்ணுறான், இதெல்லாம் பார்த்தாக்கா ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோலுக்கு தான் வரும். ஏன் பெட்ரோல்னு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து இப்போ வந்து இப்போ என்னோடய ஏஜ்லேருந்து இப்படி வருவோமே, இந்த 2K கிட்ஸ் அதெல்லாம் இந்த இயர் ஆஃப் 2000 நம்ம பார்த்தாக்கா எல்லாமே கேஜெட்டான ஒரு உலகம். ஓகே, இப்போ நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்து நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா, ஒரு முஸ்லீமோட வச்சுக்கலாமே, ஒரு முஸ்லீமோட அவங்களோட விதிமுறைகள் பார்த்தாக்கா அவங்களும் கம்பல்சரி எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்களோட அல்குரான் பதி என்னென்ன போட்டிருக்கோ அது கரெக்டாக அவங்க செய்யணும். அது செய்யலைன்னா அவங்க வந்துடுவாங்க, ஜவாத்தா நாகா இஸ்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு. ஸோ பிஃபோர் கல்யாணம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூசஸ் இருக்கும், இந்தந்த கூசஸ் வந்து நீ அட்டெண்ட் பண்ணோம் பிஃபோர் கல்யாணம், அந்த மாதிரி. இது வந்து நம்மளுக்கும் இதே மாதிரி வந்து நடக்கணும், நடந்தால் தான். ஏன்னா எல்லோரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஓகே ஒரு பிள்ளை, ஓகே அதுதான் என்ன பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக பிள்ளையை கட்டிக்கணும். அப்புறம் அது அப்படியே நம்மளோட அப்படியே எப்படி வந்து ஒரு வேவ் போல் அப்படியே நம்ம நடந்துட்டு ஒரு ஜஸ்ட் அப்படியே போவோமே, அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்களா, இப்போ ஒரு பெற்றோர்கள்லாம் முன்ன காலத்தில் நான் வந்து செட்டன் ஆச்சாரியோட லெக்சர்ஸ்லாம் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளையை வந்து அவங்க வந்து இந்த உலகத்தில் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு நிறையா ஒரு விளையாட்டு பொருட்கள் வந்து ஒரு சைட்டில் வச்சுட்டு ஒன்று இடத்துல வந்து பாகவதத்தெல்லாம் வைப்பாங்க. அதை வச்சுட்டு பிள்ளையை வந்து இங்கேருந்து விடுவாங்க. பிள்ளை வந்து எங்கே போய் டச் பண்ணதோ அதுதான் அவனோட குணம் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி செய்வாங்க. பிள்ளை வந்து விளையாட்டு பொருளில் போய் வச்சாக்கா அதுக்கு தெரிஞ்சதுன்னா பிள்ளை வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலான ஒரு டைப்பு. அதுக்கு வந்து இந்த பெட்ரோலுக்கு என்ன செய்வாங்களாம், அவங்க வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க, இது வந்து எப்படியாச்சும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பக்தனா செய்யணும்னு. அதே அந்த பிள்ளை வந்து பாகவதத்தில் போய் கை வச்சுச்சுன்னா அது தெரிஞ்சிடும் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிள்ளை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பண்டிட்டோ ஒரு நல்ல ஒரு மனிதனாக அவங்க வருவான்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து பெட்ரோல்கிட்ட போய் கேட்டாக்கா பகவத்கீதா கேட்டாலே அவங்களுக்கு தெரிய மாட்டேது என்னது, இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு. பிள்ளை வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு ஃபோன் தான் கொடுக்குறாங்க.
ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கு அது என்னென்ன பாட்டு, ஒரு நல்ல புனிதமான ஒரு பிள்ளைங்கள் என்பது ஒரு புனிதமான ஒரு ஒரு பிறவி வந்து அது வந்து பொல்யூட் பண்ணுறதே பெட்ரோலுக்கு தான். ஏன்னா அதோட இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு அனாவசியமான ஒரு கதையை சொல்கிறது, ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குறது, இந்த மாதிரி பாட்டில் அது ஒன்றும் ஒரு கொடுமை என்னன்னா அந்த பிள்ளை வந்து அந்த அந்த பிள்ளை வந்து அது வந்து ஒரு அது வந்து ஒரு மாதிரி அது பேசும் தெரியுங்களா. அது வந்து லைக் இன்னும் பெரிய ஆள் மாதிரி பேசும். அந்த பெரிய ஆள் வந்து பேசுறது வந்து அந்த பிள்ளை வந்து என்ன நினச்சிக்கணும், அவங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆனந்தக்கண்ணி பாரு பிள்ளை வந்து இப்படி பேசுது. பிள்ளை வந்து எந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பேசாமல் பெரிய ஆள் பேசுறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டு அவங்க வந்து அவங்களாம் இப்போ வந்து ரொம்ப இன்னும் அது வந்து ரொம்ப பெருமையாக வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட டிகிரேட்டிங் நம்மளோட இது வந்து எங்கே வரைக்கும் அது போகுதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸோ இது பார்த்து தான் எல்லாரும் வந்து ஸோ இதுதான் நம்மளோட சமுதாயம் வந்து இப்போ இப்படி வந்துக்கிட்டு, இதுதான் இதோட கிளியர் ஒரு பிக்சர். ஓகே, பட் இதில் வந்து பகவத்கீதையில் வந்து 16th சாப்டரில் டெக்ஸ்ட் 23 வந்து கிருஷ்ணா சொல்கிறாரு, யட் சஸ்திரவித்தம் உத்தரஸ்தா வர்த்ததே காமகாரதா நா ச சித்திம் அவப்போனதி நா சுக்கம் நா பரம் கதிம். He who discards spiritual injunction and act according to his own whims attains neither perfection, no happiness, no the supreme destination. நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோன்னா இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸு, பார்த்தோன்னே பிள்ளை இதெல்லாம் பண்ணுது, இதெல்லாம் செய்கிறது வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரரி ஹாப்பினஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு இது பண்ணுறோம். ஆனால் பிற்காலத்தில் வந்து இது ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் வந்து அது கிடைக்காது. ஓகே, ஏன்னா எந்த விஷயம் வந்து சாஸ்திர விதிக மொழி பிரகாரம் நம்ம போலியோ எல்லாமே அப்பார்ட் பண்ணிட்டு நம்ம போடுறோமோ எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் நாட் ஹாப்பினஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெம்பரரி நான் பார்க்குறது எல்லாமே வந்து மாயாதான். ஓகே, அண்ட் ஸோ இங்கே வந்து பிரபுபாட் வந்து இங்கே போட்டிருக்காரு, மோஸ்ட் ஆஃப் தேம் டு நாட் நோ தேம் அண்ட் ஈவன் இஃப் சம் ஆஃப் தேம் நோ தே ஹேவ் நாட் த டெண்டன்சி டு ஃபாலோ தேம், தே ஹேவ் நோ ஃபேத் நோ தே ஆர் வில்லிங் டு ஆக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த வேதிக் இன்ஜங்ஷன்ஸ். இது வந்து ஒன்னொரு பாட்டு என்னதுன்னா, இங்கே 2 பாட்டு இருக்குது. ஒன்று வந்து நான் டிவோட்டிஸ் வந்து ஒன்று அவங்களுக்கு வந்து தெரியாது, இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, ஏன்னா நான் சொல்கிற மாதிரி பெற்றோருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல, அவங்களோட லைனேஜில் பார்த்தாக்கா அது இருக்காது, அதனால தெரியாது. ரெண்டாவது வந்து டிவோட்டிஸ்க்கே அவங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டதோ அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு சம் பீப்புள் வந்து தெரியாது. பாருங்களேன், நம்ம வந்து சொல்கிறோம் இவங்களாம் வந்துட்டு இவங்கெல்லாம் பக்தன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாமே தெரியும், இவங்களாம் தெய்வ குணங்கள்லாம் நமக்கு வந்து அப்படி டக்குன்னு ஒரு எசம்ஷன் வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ பார்த்தாக்கா சமீப காலத்தில் வந்து நிறையா டிவோட்டிஸ்கள் நிறையா வந்து பக்தனுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது எது நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியாது. அவங்களே ரொம்ப மாடர்னைசேஷனில் வந்து இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரம் இருக்குது, அவங்க படிக்கிறாங்க, ஓகே, அவங்க கேட்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அவங்க பற்றி அவங்க நம்பிக்கை இல்லை, அது பற்றி புரிஞ்சிக்கவும் மாட்டுறாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து சர்டன் விதிமுறைகள் வந்து
படிக்கிறது வந்து நம்ம சுலபமாக நம்ம சொல்லலாம் எல்லாமே சரி. ஆனால் அது வந்து வாழ்க்கை முறையில் வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து அது வந்து ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தால் தான் இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். ஸோ நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இது ஜஸ்ட் கேட்டுக்கிட்டே போகிறதுனா நம்ம வந்து இவ்வளோ டிவோட்டிஸாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த சக்கரத்துக்குள்ள வந்து நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸ்டில் நம்மளுக்கு வந்து இது பகவத்கீதாவில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, chapter 2 text 56 chapter 2 text கிருஷ்ணன் வந்து சாப்டர் 2 டெக்ஸ்ட் 56 என்ன சொல்கிறான்னா, டூகேஸ் அணுவிதமானம். டூகேஸ் அணுவிக்ரமானம் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் நாட் டிஸ்டர்ப் இன் மைண்ட் ஈவன் அட்லீஸ்ட் த மிசரிஸ். அப்படின்னா ஒரு பக்தன் வந்து எப்படி இருப்பான்னா, அவன் எந்த கஷ்டத்துலேயும் அவன் வந்து அவனோட மைண்ட் வந்து ஸ்டெடியாக இருக்கும். அதுதான் உண்மையான டிவோட்ஸ். ஏன் அவன் ஸ்டெடியாக இருப்பானா, ஏன்னா அவன் வேதங்கள் முறையெல்லாம் அவனுக்கு வந்து நல்லா தெரியும். அதனால தான் அவனோட மைண்ட் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். ஓகே, என்ன வந்தாலும் அவன் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து சௌச்சம், க்ளீன்னஸ். ரெண்டாவது வந்து யார் வந்து அசுர குணத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சௌச்சம் இருக்காது, க்ளீன்னஸே இருக்காது, ரொம்ப அசுஸ்தமாக தான் இருப்பாங்க. இது வந்து ரெண்டு பிரிவு இருக்குங்க. ஒன்று எக்ஸ்டர்னல், ஒன்று இன்டர்னல். ஒன்று வெளியே, ஒன்று வந்து உள்ளுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வெளியே பார்த்தோம் எக்ஸ்டர்னல் க்ளீனஸ். இது வந்து ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு மட்டும் இல்லை, சொசைட்டியோட உங்களை சுற்றி பீப்புளுக்கும் ரொம்ப முக்கியம். அட் தி சேம் டைம் பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க, க்ளீன்னஸ் இஸ் த நெக்ஸ்ட் காட்லினஸ். ஏன்னா எப்போ நீங்கள் வந்து உங்களோட பாடி நீங்கள் வந்து நீங்கள் க்ளீனாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களோட உழுக்கு, அந்த பரமாத்மா, அந்த உழுக்கு, அந்த ஹார்ட், அது எல்லாமே க்ளீன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நான் என்னோடய பாட்டிலாம் சொல்லுவாங்க, நீ வந்து ஐயா நீ வந்து குளிக்கணும், இது குளிக்கலைன்னா கருத்திரியும், அன்ஆஸ்பிஷியஸ், நீ வெளியே போயிட்டு வந்தாக்கா கால்லாம் அன்பிட்டு நீ வந்துடு, இல்லாட்டி ஏதாச்சும் பின்னால் ஏதாச்சும் ஸ்பிரிட்டாக ஏதாச்சும் ஒரு கெட்டது வந்து வந்துக்கிட்டு இருக்கும், இதெல்லாம் நீ கழுவணும் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டில் நான் நினைக்கிறேன் ஒன்றும் நம்மளோட சமுதாயத்தில் ஒன்றும் இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் நாளாக பார்க்கும்போது அதான் அப்படியே ஸ்லோவாக அது வந்து போய்கிட்டு இருக்குது. யூனிவர்சிட்டிலாம் என்னோடய யூனிவர்சிட்டியில் படிக்கும் போது தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது அவங்க எழுந்திரிப்பாங்க 10-11 மணிக்கு, குளிக்கவும் மாட்டான், போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த டீ குடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ என்னோட டைமில் வந்து ஒன்றும் இருக்குது, ஒன்றும் போக 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 என்னோட ஆஃப்டர் ஜெனரேஷன் பார்த்தாங்க அது அப்படியே ஒன்றும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்துடும். ஓகே, ஸோ ஸோ நம்மளோட எக்ஸ்டீரியர் வந்து நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப க்ளீனாக சுத்தமாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபேக்காக வந்து நம்ம வச்சுக்கூடாது. ஃபேக்குனா எப்படின்னா குளிக்காமல் வாசமாக இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பாடி ஸ்ப்ரே, அந்த டியூட்ரெல்லாம் வச்சுக்கிட்டு அது வந்து ஃபேக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நான் வந்து க்ளீனாக இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் உண்மையாக உங்கள் பாடி ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு வெரி கோல்டு பாத்தில் வந்து நீங்கள் வந்து குளிக்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சோடனே உங்களோட மூட்டம் அந்த டைம் எவ்வளோ நீங்கள் கடுப்பாக இருந்தால் சரி, ஒரு பேட் மூட்டில் இருந்து நீங்கள் இருந்தாலும் அது குளிச்சுட்டோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஒரு குட் மூட் வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். நீங்கள் வந்து இது மாதிரி குளிச்சுட்டு நீங்கள் அந்த மூட்டுக்கு நீங்கள் வந்தால்தான் அந்த இன்டர்னலி வந்து அது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வந்து ரெண்டுமே கனெக்டட். இது ஒன்று பண்ணிக்கிட்டு இது ஒன்று செய்ய முடியாது, இது ஒன்று பண்ணாக்கா இது ரெண்டுமே கனெக்ட் ஆகும். நீங்கள் எக்ஸ்டர்னல் வந்து நல்லா வச்சுக்கலன்னா இதுதான் அப்படியே தான் வரும்.
ஸோ இது ரெண்டுமே கனெக்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் கிளீனஸ், அதாவது உழுக்கு, நம்மளோட இதயத்தை சுத்தப்படுத்து. ஓகே, அசுரத்தன்மை குணங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ரொம்ப அசுத்தமாக இருக்கும், வெரி பேட் ஹார்ட்டடாக இருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் வந்து இங்கே வந்து அவங்க பார்க்குறது ரொம்ப க்ளீனாக ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் உழுக்கு பார்த்தாக்கா அது வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அது என்ன, அது கெட்டது என்ன, அது அசுஸ்தம். இப்போ வந்து பாடியில் பார்த்தாக்கா என்ன அசுஸ்தம்னா நம்மளோட டர்ட்டு, நம்மளோட வேர்வை அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி உழுக்கு வந்து என்ன, அதோட டர்ட்டு, அதுதான் காம, குரோத, லோப, மச்சரிய, அகங்கார, தப்ப. ஓகே, 6 அசுஸ்தம், 6 டர்ட்ஸ். என்னது? காம, லஸ்ட், டிசைர். உங்களுக்கு அந்த ஒரு ஏதாவது மேலே ஒரு டிசைர், ஒரு லஸ்ட்ஃபுல்லான ஒரு டிசைர்ஸ். ஓகே, செகண்ட் வந்து குரோத, எங்கர், கோபம். 3வது லோபா, கிரீட், உங்களுக்கு வந்து பேராசை. 4வது மச்சர, என்வி, உங்களுக்கு வந்து ரொம்ப ஜெலஸ். 5வது வந்து ப்ரைட், அகங்கார், உங்களுக்கு ரொம்ப ஒரு தலக்கான். 6 வந்து தப்பா, ஹைப்போக்ரசி. ஸோ இந்த 6 திங்ஸ் வந்து தான் நம்மளோட இதயத்தில் வந்து டர்ட்டாக இருக்குது. ஓகே, அசுஸ்தம் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த 6 வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான இதுனா, ஒரு ரொம்ப நல்லவனாக இருந்தால் கூட வெரி குட், எல்லாம் சாஸ்திரம் முடி எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு தேவர்களோட எல்லா குவாலிட்டிஸ் இவங்களுக்கு இருந்தால் கூட இதில் ஒன்றே ஒன்று கண்ணா பண்ணாலே, இந்த 6 ஒன்றே ஒன்று கண்ணா பண்ணாலே அந்த எல்லா குட் குவாலிட்டிஸ் அப்படியே அது வந்து அது அப்படியே வந்து அழிச்சிடும். இது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை நான் சொல்கிறேன். இது வந்து வேதங்களில் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஒரு ஸ்டாரி. நஹூஷா ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரி ஆஃப் நஹூஷா. ஸோ நஹூஷா வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணம் படித்தவன், ஒரு ஒரு மனிதன். அவர் வந்து இட்ஸ் அ வெரி எலிவேட்டடான ஒரு சொல். ஓகேங்களா, ஏன்னா அவர் வந்து வசிஷ்ட முனி கிட்டல வந்து இவர் வேதங்கள் சாஸ்திரங்கள் பற்றிலாம் அவங்க வந்து அவர்கிட்ட தான் அவர் வந்து கற்றுக்கிட்டாரு. எல்லா வேதங்கள் எல்லா சாஸ்திரங்களும் ரொம்ப ரொம்ப அவருக்கு வந்து எல்லாமே வெல் பெஸ்ட். ஓகேங்களா, அப்புறம் 100 அஸ்வமேத வந்து யக்னா வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணம் படித்தது. ஓகேங்களா, ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்திரலோகத்தில், அதாவது சொர்க்கலோகத்தில் வந்து இந்திர தேவன் வந்து திடீர்னு காண போயிட்டார். அப்புறம் அந்த அந்த பிளானட் வந்து யாருமே இல்லை லீட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்திர தேவன் கிங் அவர் இல்லை, யார் வந்து லீட் பண்ணுவா சொர்க்கலோகத்தில் வந்து அவங்களும் தேடி பார்க்குற இந்திர தேவன் வந்து தென்பாட்டில். அப்புறம் டெம்பரரியாக யாராச்சும் வந்து நீங்கள் லீட் பண்ணுமே சொல்லிட்டு எல்லாம் தேவன்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து இவர் நஷுஹா வந்து போய் பார்க்குறாங்க. நஹூஷா வந்து போய் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, நீ ரொம்ப நல்ல இதாக நீ இருக்க, நாங்கள் வந்து இங்கே பார்க்குறோம், நீ வந்து இந்த சொர்க்க லோகத்துக்கு வந்து அதிபதியாக நீ வந்து டெம்பரரி நீ இருக்கணும். ஏன்னா இந்திரதேவன் வந்து இப்போ இல்லை, அவர் எங்கேயும் மறைச்சிட்டாரு சொல்லிட்டு நீ வந்து வரணும், நீ தான் இந்த வந்து ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு. நஹூஷா வந்து இவர் என்ன பார்த்தாருன்னா, நான் வந்து எந்த குவாலிட்டிஸும் எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு இல்லை, நான் வந்து எலிஜிபிளும் நான் இல்லை, நான் எப்படி இதெல்லாம் பண்ணுறது சொல்லிட்டு அவரோட ஒப்பீனியன் வந்து அவர் சொல்கிறார். சொல்லிட்டோடனே அங்கே இருக்கிறது அந்த தேவர்களும் அந்த முனிவர்கள்லாம் இருந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நஹூஷா நீ வந்து பயப்படாத, நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து செய்கிற யக்னால வந்து
உனக்கு எல்லா குட் குவாலிட்டிஸும் வரும், நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவ, உனக்கு எல்லாம் இந்திரன் தேவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் அது எல்லா குணமும் உனக்கும் வரணும், உனக்கு எல்லாம் ஸ்ட்ரெங்க் எல்லாம் அந்த மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கும் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நீ கண்டிப்பாக வந்து ஆகணும் நகுஷான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப கேட்குறாங்களே. ஸோ நகுஷா அவரும் பார்த்துட்டு சரி இவங்களாம் ரொம்ப கேட்குறாங்க, சரி நான் போகிறேன் பிகாஸ் ஆஃப் யூ, அவங்களோட நீங்கள் கேட்குறது பிகாஸ் நீங்கள் கேட்குறத நான் வந்து வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வராங்க. அவங்க வந்து ஓகே நான் ஜாயின் பண்ணி நான் வந்து ரூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து நல்லா அவங்க ஆட்சி வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாமே நல்லா பண்ணிக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆயிருதுன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரைட், ஒரு சின்ன ஒரு அகங்காரம் வருது. ஏன் வருதுன்னா எல்லாரும் அவரை வந்து ரொம்ப புகழ்கிறாங்க, மனுஷன் ரொம்ப பெஸ்ட்டு நல்லா இது பண்ணுறத சொல்லி 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 எல்லாரும் ரொம்ப ஹைப் பண்ணி அவரை வந்து ரொம்ப நல்லா, ஏன்னா ராஜா ஆயிடுச்சார், ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனா டக்குனு ராஜா ஆகிட்டு இதெல்லாம் சொல்லிட்டோன்னே அவருக்கு வந்து சின்னதாக ஒரு அகங்காரம் வந்து வருது. வந்தோடனே அவங்களோட நடைமுறை வந்து அப்படியே எல்லாமே மாறுது, அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே மாறுது. ஃபர்ஸ்ட்டாக என்ன செஞ்சாருன்னா இந்திர தேவரோட ஒய்ஃப் மனைவி சச்சி தேவி வந்து அவங்கள போய் பிடிக்கிறார். இந்திர தேவன் தான் இல்லையே, இப்போ நான் தான் இந்திரன், இப்போ நான் வந்து நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்கள போய் பிடிக்கிறாங்க. ஸோ அங்கே போனோடனே சச்சி தேவிக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு, நகுஷா நீ நான் இப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓட்டாங்க. எங்கே போனாங்களா தேவகுரு, இங்கே தேவர் லோகத்தில் வந்து தேவகுருன்னு ஒரு திருப்பார், அவர் பேர் தான் பிருஷாபதி வந்து இவர்கிட்ட வந்து அவங்க போகிறாங்க, அடைக்கலம் போகிறாங்க ப்ரொடெக்ஷனுக்காகலாம். ஸோ அங்கே போயிட்டு அவங்க பிருஷாபதி முனிவர் அவர்கிட்ட வந்து போய் சொல்கிறாங்க, பாருங்கள் நகுஷா வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாரு, இந்த அட்டுல்யம் பண்ணுற என்னையும் வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாரு சொல்லிட்டு. இப்போ பிருஷாபதி வந்து என்ன செய்கிறாருன்னா இப்படியா சொல்லிட்டு அவங்களோட தெய்வங்களை கூட்டிகிட்டு அவர் வந்து போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு நகுஷா கிட்ட, நீ ஏன்ப்பா இந்த மாதிரி செய்ய நல்லா தானே இருந்தேன், இதெல்லாம் நீ ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப நகுஷா வந்து அவர் வந்து அதுக்கு வந்து ஒன்றுமே அசையலை, அவர் தான் தலைக்கணத்தில் இருக்கார் அவரே, நான் வந்து இதெல்லாம் கேட்கல, எனக்கு வந்து சச்சி தேவி வேணும் சொல்லிட்டு ஒத்த கால் அப்படி இருக்கார். பிருஷாபதியும் பார்த்தாரு, சரிப்படலை, சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு இவர் வந்து சச்சி தேவி கிட்ட ஒரு பிளான் சொல்கிறார். என்ன பிளான்னா சச்சி தேவி வந்து இப்போ வந்து நகுஷா கிட்ட வந்து கொஞ்சம் அழகாக பெண்மையாக கொஞ்சம் சாஃப்டாக வந்து நகுஷா கிட்ட பேசுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நகுஷா சரி உனக்கு வந்து என்னை வேணும் தானே, சரி ஓகே, ஆனால் நீ எப்படி வரணும்னா நீ வந்து ஒரு படையோடு நீ வரணும், நீ வந்து என்னோட அரண்மனைக்கிட்ட வந்து நீ வந்து என்னை வந்து நீ வந்து அங்கே நீ வந்து என்னை கூட்டிக்கலாம், ஓகே யூ கேன் டேக் மீ ஃப்ரம் தேர்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நகுஷா கிட்ட சொல்கிறாங்க. நீ எப்படி வரணும்னா சப்த ரிஷி கூட பல்லாக்கில் வந்து நீ வரணும். அப்போனா 7 ரிஷிங்க வந்து உன்னை வந்து பல்லாக்கில் தூக்கிக்கிட்டு நீ வந்து என்னை பார்க்க வந்து என் அரண்மனைக்கு வரணும்னு வந்து யார் சச்சி தேவி வந்து நகுஷா கிட்ட சொல்கிறாங்க. நகுஷா கேட்டுட்டு இது நல்லா தானே இருக்குது, ஓகேலா ஒரு மாதம் நம்ம போய் இறங்குவோம் சொல்லிட்டு அவர் வந்து ஓகே சச்சி தேவி நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யணும், சப்த ரிஷிங்கள் 7 ரிஷிங்கள் வந்து கூட்டிகிட்டு எல்லாம் ரிஷிங்கள் இவங்களாம் முனிவர் இவங்களாம் வந்து அவரை வந்து பல்லாக்க தூக்கிக்கிட்டு வராங்க. அப்புறம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து பொறுக்க முடியல, இவங்களை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த காம இதில் வந்து உச்சியில் அவங்க இருக்காங்க, இவங்களை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அந்த அவசரத்தில் வந்து அந்த ஒரு முனிவர் வந்து போய் எத்துவார். அது எத்திட்டு என்ன சொல்லுவாருன்னா சர்ப்பான்னு சொல்லுவார். சர்ப்பானா 2 மீனிங் இருக்குது. சர்ப்பானா மூவ், சீக்கிரம் போன்னு சொல்கிறது தான் சர்ப்பான்னு. ஒன்று வந்து வந்து பாம்பு,
இவர் சர்ப்பன்னு சொல்லிட்டு ஒரு ரிஷியை வந்து எத்துவார். அது ரிஷி பேர் தான் அகஸ்தியர் ரிஷி. அவங்களை ஏற்றிட்டோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அழுந்துக்கிட்டே ஒரு சாபம் விடுவார். யாருக்கு? நௌஷா கிட்ட வந்து சாபம் விட்டு அவர் சொல்லுவார், நௌஷா நீ வந்து நீ உன்னோட அட்டில் ரொம்ப ஓவராக இருக்கே, நீ என்னையே எத்துற, ஒரு ரிஷியை பார்க்காம நீ வந்து என்னையே எத்துற, நீ வந்து சர்ப்பன்னு சொல்ல தானே, நீ வந்து பாம்பா நீ போன்னு சொல்லிட்டு அப்படி சாபம் விட்டுருவார். அதை சாபம் விட்டோடனே அவர் இங்கே தேவலோகத்தில் வந்து கீழே வந்து விழுவார், இங்கே பூலோகத்துக்கு வந்துடுவார். 1000 years 1000 வருஷத்துக்கு வந்து பாம்பா வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். அவருக்கு வந்து அது ரொம்ப அவருக்கு அப்போ தான் வந்து கண்ணு முழிப்பார். இவ்வளோ பெரிய ஒரு தப்பு நான் செஞ்சுட்டேன், என்ன ஆயிடுச்சு எனக்கு, ஏன் இந்த மாதிரி நான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரே பண்ணுவார், தபஷா செய்வார்ல. செஞ்சுட்டு அவர் ரொம்ப உணர்ந்துருவார். அவரோட தப்பு வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இதுதான் என்னோட தப்பு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் வந்து ப்ரே பண்ணுவார். அவர் தவம் பண்ணுவார். அதில் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு வந்து அவர் பண்ணுவார். இப்போ 1000 years அவர் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து தேவர்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே இவன் வந்து உணர்ந்துட்டா அவனோட மிஸ்டேக்கை சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு இவங்களை நௌஷாவுக்கு வந்து சொல்லுவோம், ஓகே நௌஷா நீ வந்து எனக்கு பிடிச்சி நீ வந்து ஒரு தப்பை இது பண்ணிட்ட, சரி நீ வந்து உன்னோட ஒரிஜினல் சுவரூபம் வந்து நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கள வந்து எலிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு கதை தான். அது என்னன்னா, எவ்வளோ பெரிய ஒரு நௌஷா வந்து எவ்வளோ பெரிய ஒரு தெய்வங்கள் குணம் படித்தவன்னா, தேவர்களே வந்துட்டு இவங்களை வந்து நீ தான் எங்களுக்கு ராஜாவாக ஆகணும்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு சூஸ் பண்ணி அவங்கள வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்க கூட ஒரு சின்ன அகங்காரம் தான் உங்களுக்கு பூந்துச்சு. பூந்தோடனே அவங்க எங்கே வரைக்கும் வந்துட்டாங்க பாருங்களேன். 1000 வருஷம் ஒரு பாம்பா வந்து இருந்து. ஸோ ஒரு மனிதனோட புத்தியை வந்து எங்கே அவனோட குணம் எல்லாமே எங்கே அழியும்னா, எப்போ இந்த அசுர குணம் ஒரே ஒரு குணம் உங்களுக்கு பூந்துருச்சுனாக்கா எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இருக்கணும். அதனால தாங்க இங்கு ஸோ இது வந்து வந்தாலே இது என்ன ஆகும்னா, ஒன்று உங்கள் குணத்தை வந்து மாறும், ஓகேங்களா. அது 3வது வந்து உங்களோட ஆச்சாரம், அதாவது நான் சொன்னால ஒரு நல்ல ஒரு பிஹேவியர் இருக்காது, நல்ல குணம் இருக்காதுல்ல. இது வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த குணமும் போயிடும், நீங்கள் வந்து உண்மையாகவும் இருக்க மாட்டீங்க. எப்படி நீங்கள் வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருப்பீங்க? கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் ஜென்யூனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா எந்த அசுர குணமோ என்ன, அவனோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, அவனுக்கு என்ன வேணும், அவன் என்ன டிசைர் பண்ணுறானோ, நௌஷா மாதிரி அவனுக்கு வந்து சச்சிதேவி வேணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ரிஷியை போயிட்டு எத்தனை அளவுக்கு வந்து போயிட்டான். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த அகங்காரம் இந்த அசுர குணம் நம்மளுக்கு வந்தாலே நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம போவோம், நம்ம வந்து ஒன்று அடையிறது, ஓகேங்களா. ஸோ இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ கன்க்ளூஷன்னா, இந்த 4 அசுர குணம், அதாவது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, செகண்ட் வந்து ஒரு ஒரு க்ளீனஸ் இருக்காது, 3வது அவங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஹேவியர் இருக்காது, அவங்க வந்து உண்மையாக இருக்காங்க, 4வது. ஸோ இந்த 4 இது வந்து ஒருத்தனுக்கு ஒன்றே வந்தாலே எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி இது வந்து நம்ம கிட்ட வராமல் நம்ம செய்யலாம். இப்போ நான் சொல்கிறது வேதங்கள் வந்து நம்ம படிச்சுட்டு போகிறது. ஆனால் ஓகே பிரபு நான் நல்லவனாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு புக்கு எடுத்துகிட்டு ஓகே நான் வேதங்கள் முறைப்படி நான் வந்து செய்ய போகிறேன், அந்த மாதிரியா இல்லை. ஏன்னா வேதங்கள் வந்து நீங்கள் வந்து செயற்கையாக படிச்சுட்டு செய்ய முடியாது. அது வந்து உள்ளுக்கு வந்து நேச்சுரலாக வந்து அது வெளியாகும். அந்த நேச்சுரல் எப்படி வெளியாகுது? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாது சங்கம் இருக்கும். நான் போன கிளாஸ் சொல்கிற மாதிரி சாது சங்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அந்த சாதுங்கள் கூட நீங்கள் இருந்தால் தான் அவங்களோட குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அப்படியே அட்ராக்ட் ஆகும், அது வந்து அப்படியே டச் ஆகும். இப்போ சாது சங்கனா எப்படி பிரபு சாது நான் எங்கே போய் எடுக்கிறது, எங்கே போய் தேடுறது சாது சங்கா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, அதனால தான் போய் எவ்வளோ ஆலயத்தில் வந்து நம்ம வந்து அங்கங்கே தொடர்ந்துருக்காங்க. ஸோ உங்களோட வீட்டுக்கிட்ட வந்து இருந்து ஒரு ஆலயத்தில் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும். நம்ம பார்த்தாக்கா நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் 7 நாள் நம்ம பார்த்தாக்கா ஃபுல்லாக எல்லாமே என்ன நோக்கி போகிறோன்னா சந்தோஷத்துக்காக தான் நோக்கி போகிறோம். சம்பளம் எடுக்கணும், நம்ம சாப்பிடணும், இது எல்லாமே எங்கன்னா எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஹாப்பினஸ் தான், ரைட்டுங்களா? ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ஹாப்பினஸ் எல்லாமே டெம்பரரி தான். இது வந்து நிரந்தரம் இல்லை, தற்காலிகம் தான். நிரந்தரம் ஒரே ஒரு நாள் ஒரு 2 ஹவர் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து ஒரு ஆலயத்தில் போயிட்டு அங்கே வந்து இருக்கிற சாதுங்கள் கூடலாம் வந்து ஒரு 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 ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு சங்கத்தில் நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த நாமத்தோட ருச்சி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நாமோட ருச்சி கிடைச்சோன்னு தான் நம்மளோட ஹார்ட் வந்து க்ளீன் ஆகும். நம்ம ஹார்ட் க்ளீன் ஆகும்னா தான் ஹரிகதா, அந்த ஹரிகளோட கதைகள், பகவத்கீதா, பாகவதம், இந்த ஸ்கிரிப்சர், இந்த எல்லாமே வந்து நம்ம மனசில் வந்து அப்படியே இறங்கும். நம்ம இறங்கிட்டான் தான் அது எப்போ உள்ளுக்கு இறங்குதோ அப்போ பாருங்கள் உங்கள் லைஃப் வந்து அந்த குணம் எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இது போய் அடையணும்னா அது அழகாக இங்கே போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சங்கத்தில் நம்ம இருக்கணும். சங்கத்தில் இருந்தால் இப்போ நம்மளோட ஹார்ட் நான் சொன்னலை நம்ம வந்து க்ளீன் ஆகல, அது எப்படி க்ளீன் பண்ணோம்? நம்ம சென்டிங் மூலிமா தான் அது வந்து நம்ம பண்ண முடியும். சென்டிங்னா எப்படி நீங்கள் சும்மா மெக்கானிக்கலி நீங்கள் பண்ண முடியுமா? முடியாது. அது ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? அதுதான் எல்லாமே ஒரு சாது சங்கம். சாது சங்கம் கிடைச்சாதான் உங்களுக்கு நாமத்தில் டேஸ்ட்டு கிடைக்கும். டேஸ்ட் கிடைச்சாதான் எல்லாமே சுத்தமாக ஆகிட்டோட தான் நம்மளுக்கு இந்த ஹரிகத்து, இந்த பாகவதம், இது எல்லாமே நம்மளுக்கு மனசால் அப்படி இறக்கும். அண்ட் நம்மளோட குவாலிட்டிஸ் அப்போ தான் வெளியாகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி ஆக்சுவலி ஷார்ட் கிளாஸ். அட் தி சேம் டைம் வந்து நான் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, அங்கங்கே கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பிஃபோர் நான் எண்ட் பண்ணுறது கூட ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த மாதம் வந்து புருஷோத்தம மாதம். நான் போன வாரம் சொல்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாதம். ஓகேங்களா? ஸோ புருஷோத்தம மாதம் என்னது சம்டைம் செட்டன் உங்களுக்கு வந்து தெரியாது. நான் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். இந்த புருஷோத்தம மாதம் வந்து ஆக்சுவலி நமக்கு 2 கேலண்டர் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வந்து சோலார் கேலண்டர். ஓகேங்களா? ஸோ எல்லாமே அந்த சூரியன் பிரகாரம் தான் நம்ம வந்து அந்த நம்ம கேலண்டர் 365 days. ஓகே, அது பிரகாரம் தான் 12 months வச்சு நம்ம வந்து அதுபடி தான் நம்ம வந்து இந்த மாதங்கள்லாம் அது குறிப்பாக தான் வருது. சோலார் ஒன்று வந்து லூனா மந்த். ஓகேங்களா? அந்த லூனா வந்து அந்த சந்திரன் மூன் பிரகாரம் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல காரியமாக கெட்ட காரியமாக எல்லாமே வந்து நம்மளோட அந்த மூன் வச்சு தான், ஓகேங்களா, நிலா வச்சு தான் நம்ம வந்து அது கணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த அஸ்ட்ராலஜி படி பார்த்தாக்கா எவ்ரி 3 yearsக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு மந்த் வரும். அதாவது 13th month வந்து நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு இருக்கிற 12th month தானே, ஆனால் எவ்ரி 3 years வந்து தான் நம்மளுக்கு ஒரு 13th month வரும். அது கல்குலேஷன் எப்படின்னா, நம்ம இந்த சந்திர இது லூனா மந்தில் பார்த்தாக்கா எவ்ரி இயர் வந்து நம்மளுக்கு 11 days வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகும். 11 days மைனஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டைம்ஸ் 3 பண்ணாக்கா 33 month, அதாவது ஒரு மந்த்துக்கு வந்து சமம். 33 month எப்படின்னா இந்த 33 months 33 days வந்து கீழாங்க மைனஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பேலன்ஸாக வந்து 1 month வரும். அதான் 13 month. அது வந்தாலே தான் அது வந்து பேலன்ஸ் ஆகும். இல்லாட்டி ஒரு மாதம் நம்மளுக்கு இருக்காது. ஓகே, அது வந்து எப்படின்னா அந்த மாதத்தில் வந்து ஒன்றுமே இல்லை.
ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு உதாரணம் எப்படி சொல்கிறதுனா, ஒரு புக்கில் வந்து ஒரு பேஜில் வந்து ஒரு லைன் வந்து ஒரு 11 லைன் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாக்கா, இந்த 3rd இயரில் வந்து பார்த்தாக்கா அந்த பேஜில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த பேஜை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பேஜ் வந்து அங்கே வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த மந்தில் வந்து ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்த் வந்து என்ன மாதம்னா ஆதிக் மாதம், அதாவது மழை மாதம்னு சொல்லுவாங்க. மழை மாதம்னா அன்ஆஸ்பீஷியஸான ஒரு மந்த். ஆக்சுவலி இந்த புருஷோத்தமோட மாதமே ஒரு அன்ஆஸ்பீஷியஸான ஒரு மந்த்து. ஆனால் இது வந்து நீங்கள் ஒன்றும் விரிவாக நீங்கள் போனீங்கன்னா, டைம் இல்லை, விரிவாக போனீங்கன்னா இந்த புருஷோத்தம மந்த் இந்த மாதத்தில், இந்த மழை மாதத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன செய்வார்னா, அவங்களுக்கு வந்து இந்த அதிக்னு சொல்லிட்டு இந்த மாதத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதத்தில் எல்லாரும் உன்னை வந்து டிகிரேட் பண்ணுவாங்க, உன்னை வந்து ரொம்ப கெட்டதாக, எல்லாம் நல்ல காரியமே இங்கே நடக்காது, கல்யாணம் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. ஆனால் இந்த மாதத்தில் வந்து யார் என்னோட இந்த சர்வீஸ் செய்கிறதோ நல்லது எல்லாமே செய்கிறாங்களோ, என்னோட ஒப்ளிட்ஸ், எனக்கு என்னென்ன ஒப்ளிட்ஸ் இருக்கோ எல்லாமே அவனுக்கும் இருக்கும் சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து நன்மை உங்களுக்கு வந்து தரும் பக்தி வாழ்க்கையில். ஓகேங்களா? ஸோ எல்லா மாதத்தில் வந்து நம்ம வந்து சகாவ கர்மாவாக இருக்கும். சகாவ கர்மானா எல்லா மாதத்துலையும் ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல டைம் இருக்கும், கெட்ட டைம் இருக்கும். அது பிரகாரம் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரிச்சுவலிஸ்டிக், ஏதாச்சும் ஒரு நல்ல காரியமாக ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வந்து, இப்போ நம்ம ஒரு பகவானுக்கு ஏதாச்சும் நல்லதாக நம்ம செய்ய போகிறோமா, ஏதாச்சும் சர்வீஸ் ஏதாச்சும் செய்ய போகிறோமா, நம்ம வந்து சர்டன் டேஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து நல்ல இது, ஓகே நம்ம வந்து இது பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் தான் ஒன்றுமே நல்லது இல்லை, எல்லாமே கெட்டது. ஓகேங்களா? அது ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. ஸோ சக்காவா கர்மா இருக்கிறது வந்து இந்த மாதத்தில் வந்து நிஷ்காவா கர்மாவாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இந்த மாதத்தில் ஒன்றுமே நல்ல காரியம் ஒன்றுமே நடக்காது. ஸோ நீங்கள் சேர்ந்து ஒரு பக்தி வந்து என்ன போகும்னா கர்மாவாக போகாது, தவிர எல்லாமே பக்தியாக போயிடும், ஸ்ட்ரெயிட்டாக பக்தியாக போயிடும். இது வந்து நீங்கள் அன்கான்ஷியஸ்லி நீங்கள் பண்ணால் கூட, நீங்கள் வந்து ஒன்றுமோ ஓகே எனக்கு வந்து காசு வேணும் அது மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு செய்கிறது கூட அது வந்து பக்தியாக தான் போய் முடியும். அதுதான். ஏன்னா எல்லாமே சக்காவா காமாவாக போகாது, எல்லாமே நிஷ்காமா காமாவாக போகும். ஓகேங்களா? சக்காவா காமா வந்து ஒன்று வச்சுக்கிட்டே செய்கிறது தான் சக்காவா. நிஷ்காமா வந்து ஒன்றுமே இல்லாதது, ஒரே நிலைப்பாடு கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டு பண்ணது நிஷ்காமா கர்மா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமான பக்தி தொண்டு வந்து நம்ம இன்னும் நல்லா செய்யணும். எல்லாமே நம்ம இந்த டைமில் வந்து நம்ம சென்டிங்காக இருக்கட்டும், ஸ்கிரிப்சர் வந்து நம்ம வந்து படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து 1000 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதுதான் அதோட இந்த மாதத்தில் வந்து அதோட பியூட்டி. எவ்ரி 3 இயர்ஸ் தான் இந்த மாதிரி வரும். ஓகேங்களாங்க? ஸோ இன்னைக்கு வந்து நான் சொன்ன இந்த அசுர குணங்கள் பற்றி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து நம்ம என்ன செய்யணும் அதான் நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து சாது சங்கம் இருக்கணும். சாது சங்கம் எடுக்கிறது நம்ம ஒரு ஆலயத்தில் நம்ம போய் ஆகணும். டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம சும்மா ஒன்று வந்துட்டு போகாமல் இருக்காமல் நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும் தானே. உங்களோட டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு, உங்கள் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு பலன் வரும். பலன் தான் இதுதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு சங்கத்தில் வந்து நீங்கள் இருக்கணும். அப்புறம் அவங்க சென்டிங் வந்து அப்போ தான் நமக்கு அந்த சென்டிங்கும் நமக்கு புரியும், நமக்கு ஃபீல் ஆகும். அந்த ஹரிகதை நமக்கு ஒன்றும் நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ரொம்ப மன்னிக்கும், சம்டைம் கொஞ்சம் சர்டன் டைமில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.